Hello friends, welcome to Preethi's Delicacy. இன்னைக்கு நம்ம Preethi's Delicacyல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எக் கறி. இது வந்து முட்டை மசாலான்னு கூட சொல்லுவாங்க. இல்லட்டா வந்து முட்டை கறின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ரைஸ் கூட, சப்பாத்தி, ரொட்டி, ஆப்பம் கூடலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக் காம்பினேஷனா இருக்கும். நான் லாஸ்ட் வீக் பண்ண இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த எக் கறியை தான் வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணேன். இது வந்து ஒரு அமேசிங் காம்போவாக இருந்தது. இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த எக் கறி பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்மியான டைம் தான் தேவைப்பட்டுச்சு. ஒரு 10 to 15 minutes தான் ஆச்சு. ஆனால் அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து லைட்டாக செவந்து வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை வந்து இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி பியூரி மாதிரி அரைச்சி இதுக்குள்ளார சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கூட இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் கிரேவி மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பியூரி ஃபார்மில் அரைச்சி சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கட் பண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா அது முட்டை தொக்கு மாதிரி இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பாருங்கள், இந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கன் மசாலா சேர்க்கும் போது இந்த எக் கறியோட டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மசாலாஸ் கூட சேர்ந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு எக் கறியோட கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 முட்டை எடுத்துருக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மசாலாஸ் வந்து முட்டையோடு சேரட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 2 to 3 minutes ஆகும். பாருங்கள், முட்டை வந்து மசாலா கூட கொஞ்சம் நல்லா சேர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நீங்கள் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக பொடிசான இருக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 an hour முன்னாடி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அந்த முட்டை வந்து மசாலா கூட நல்லா ஊறி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட எக் கறி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.